الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய வழிகாட்டலை அவனுடைய கட்டளையை மதித்து இந்த தியாக திருநாளிலே பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்தவர்களாக அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அவன் பாவிகளுக்கும் காபிர்களுக்கும் தயார் செய்து வைத்திருக்கின்ற நரகத்தை பயந்தவர்களாக அவன் தடுத்தவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் உலகத்தின் எல்லா இடங்களிலும் இருந்தும் புனித ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக சுமார் 17 லட்சத்திற்கு மேற்பட்ட ஹாஜிகள் புனித மக்கமா நகருக்கு சென்று அவர்களுடைய ஹஜ் வணக்கத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் அவர்களுடைய ஈதுல் அத்ஹா பெருநாளை உலகெங்கிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஈதுல் அத்ஹா என்கிற தியாக திருநாள் ஒரு குடும்பத்தின் வரலாற்றை உலகத்திற்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு பெருநாளாக இருக்கிறது. அந்த குடும்பம்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பமாகும். இந்த உலகத்தில் பல நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களிலே மிக முக்கியமான ஒருவராக உலுல் அஸ்ம் என்ற திட உறுதி பூண்ட 5 ரசூல்மார்களில் ஒருவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹலீலாக, உற்ற நண்பனாக தேர்வு செய்து கொண்டதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய மனைவி ஹாஜரையும் அவர்களுக்கு கிடைத்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்து கொண்டு ஷாமிலிருந்து மக்காவுக்கு போகிறார்கள். மக்காவுக்கு போனால் மக்காவிலே எந்தவித குடியேற்றமும் அப்போது இருக்கவில்லை. மனித நடமாட்டங்களோ அல்லது ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான வசதிகளோ மக்காவிலே இருக்கவில்லை. ஆனால் இவர் மனைவியையும் குழந்தையையும் அழைத்து கொண்டு ஷாமிலிருந்து மக்கா வரைக்கும் போய் இப்போது காபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய, ஹரம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கிலே மனைவியையும் குழந்தையும் ஒரு இடத்திலே உட்கார சொல்லிவிட்டு அவர்களுக்கு கொஞ்சம் பேரிச்சம்பழங்களை உணவாக வைத்துவிட்டு அவர் திரும்புகிறார், ஷாமுக்கு திரும்புகிறார். மனைவி ஹாஜர் வந்து கேட்கிறார்கள், எங்கே போகிறீர்கள்? எங்களை விட்டு எங்கே நீங்கள் செல்லுகிறீர்கள் என்று கேட்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை. இவர்கள் எழுந்து பின்னால் வருகிறார்கள். எங்கே போகிறீர்கள், எங்கே போகிறீர்கள் என்று கணவனிடம் கேட்கிறார்கள். அவர் ஷாமுக்கு போகிறேன் என்று சொல்கிறார். அப்போது மனைவி கேட்கிறார்கள் என்றால் 2 பேரையும் ஒரு தனியான இடத்தில் விட்டு போகிறார். ஒரு லாஜிக்கலாக, அறிவு ரீதியாக கற்பனையை பண்ண முடியாத ஒரு விஷயம். அந்த நேரத்தில் அவர்களுடைய மனைவி கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா,
இப்படி எங்கள் 2 பேரையும் இந்த இடத்திலே தன்னம் தனியாக விட்டு போகுமாறு அல்லாஹுதான் உங்களுக்கு ஏவினானா என்று கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என்று சொன்னதும் ஹாஜர் அவர்களிடமிருந்து வருகிற பதிலை பாருங்கள். இதன் லையுதையனா, அல்லாஹ் உங்களை இந்த இடத்தில் எங்களை விட்டு போகுமாறு சொல்லி இருந்தால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், நீங்கள் தாராளமாக போங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் திரும்ப அல்லாஹுடைய உத்தரவின் பேரில் திரும்பி வருகிறார்கள். மகனும் வளர்ந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி மூலம், கனவின் மூலம் வஹி இறக்குகிறார். என்னென்றால் மகனை அறுக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்து சொன்னார்கள், யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக், என்னுடைய அன்பு மகனே, செல்ல மகனே, உன்னை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கனவின் மூலம் சொல்லி இருக்கிறான். ஃபந்துர் மாதா தரா, நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வளர்ந்து வருகிற சிறுவர். அவர் உடனே தந்தையிடத்தில் சொன்னார், யா அபதி ஃபஅல் மா துமர், என்னுடைய தந்தையே, என்னுடைய அருமை தந்தையே, உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் ஒருவராக பெற்றுக்கொள்வீர்கள், கண்டுகொள்வீர்கள் என்று சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்போது மகனை அழைத்து கொண்டு அறுக்கிற இடத்திற்கு செல்லுகிறார். சென்று மகனுடைய கழுத்திலே கத்தியை வைக்கும் போது அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மீண்டும் வஹி இறக்குகிறான். இப்ராஹிமே, நீ கனவை உண்மைப்படுத்தி விட்டாய், எனவே நீ உன்னுடைய மகனை அறுக்க தேவையில்லை. வஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம், அதற்கு பதிலாக ஒரு மகத்தான குர்பானியை நாம் அவருக்காக கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது ஒரு பெரிய வரலாறு. சஹீஹுல் புகாரி உட்பட பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே ஒவ்வொரு வருடமும் துல்ஹஜ் மாதம் ஹஜ் கடமையை நிறைவேற்றுகிறவர்களும், அதே போல துல்ஹஜ் மாதம் 10வது நாள் ஈதுல் அத்ஹா பெருநாளை கொண்டாடுகிறவர்களும் இந்த குடும்பத்தின் அடையாளங்களை பின்பற்றி அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இந்த ஈதுல் அத்ஹா என்கிற பெருநாளை நமக்கு தந்தான். உண்மையிலே இந்த அற்புதமான வரலாறு நம்முடைய கற்பனைக்கோ அல்லது நம்முடைய அறிவுக்கோ பொருந்தக்கூடிய ஒன்று அல்ல. எந்த மனிதனும் இல்லாத ஒரு ஊருக்கு நீ உன்னுடைய குடும்பத்தோடு போக வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன போது எந்த கேள்வியும் பார்வையும் இல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து கொண்டு போகிறார்கள். விட்டு திரும்ப வேண்டும் என்று சொன்ன போது உடனே அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு விட்டு திரும்புகிறார்கள். மனைவி என்ன கேட்கிறார்கள்? இப்படி எங்களை தன்னந்தனியாக உணவும் இல்லை, மனிதனும் இல்லை, பறவைகளும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த இடத்தில் நீங்கள் எங்களை விட்டு போக வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை என்றால் நாங்கள் அதற்கு கட்டுப்படுகிறோம். அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்று அவர்களும் சொல்லுகிறார்கள். மகன் வளர்ந்து வருகிறார். அவரை அறுத்து பலியிட வேண்டும் என்று அவரிடமே தந்தை சொல்லும் போது எந்த விதமான ஆர்கியூமென்ட்டும் பண்ணாமல், கலந்துரையாடலுக்கும் இடம் வைக்காமல், தந்தையே, அல்லாஹ் என்னை அடக்க சொல்லி இருக்கிறான் என்றால் கட்டுப்படுவோம். சுப்ஹானல்லாஹ். இந்த அற்புதமான வரலாறு நமக்கு ஹுத்துமாக்களில் சொல்லப்படுகிற ஒரு செய்தியாக மட்டுமே போய்கொண்டிருக்கிறது. அதுதான் கவலையானது, ஆச்சரியமானது. இங்கே இந்த காட்சி ஒரு வரலாற்றில், ஒரு இஸ்ராஈலியாத்தில் அல்லது ஒரு பலவீனமான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆனில் இதனுடைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. விரிவாக ஹதீஸிலே, புகாரியிலே வந்திருக்கிறது. இப்ப உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போது ஒரு மனிதர், அவர் இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் என்று சொல்கிறார். இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக இருந்தார் என்று சொல்கிறார். ஏனென்றால் இந்த விஷயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு ஒவ்வொரு மனிதனும் உலகம் அழியும் வரைக்கும் தன்னை மாற்ற வேண்டும்.
குறிப்பாக தன்னை முஸ்லிம் என்று சொல்லுகிற ஒருவன், தன்னை முஃமின் என்று அடையாளப்படுத்துகிற ஒருவன் வெறுமனே அவனுடைய மன இச்சைக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் வாழ முடியாது. அவனுக்கென்று வழிகாட்டப்பட்டிருக்கிறது குர்ஆன், சுன்னா. இந்த அடிப்படையில் அவன் வாழ்ந்தால்தான் வெற்றி. இந்த உலகத்திலே நாம் படைக்கப்பட்டிருப்பது கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே வீணாக அல்ல, அல்லது இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை தேடி அனுபவிப்பதற்காகவும் நாம் படைக்கப்படவில்லை. ஆனால் இது நமக்கு பெரிய அளவுக்கு புரியக்கூடியதாகவும் இல்லை. பெரும்பாலான மக்கள், இன்றைக்கு 900 கோடி மக்கள் உலகத்திலே வாழுகிறார்கள் என்றால் இதில் சுமார் 700 கோடி பேர் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்கள். சுமார் 200 கோடி மக்கள் நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிற 200 கோடி மக்களில் எத்தனை பேர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டி தந்த முறையில் முஃமின்களாக வாழுகிறார்கள் என்று கேட்டால் அவரவர் தான் பதில் சொல்லிக் கொள்ள வேண்டும். உண்மையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் போ என்று சொன்ன போது போகிறார்கள், திரும்பு என்று சொன்ன போது திரும்புகிறார்கள், மகனை அறு என்று சொன்ன போது அறுப்பதற்கு தயாராகிறார்கள். அல்லாஹுதான் இப்படி விட்டு விட்டு போக சொல்லி இருக்கிறான் என்று சொன்ன போது என்னை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று ஹாஜர் சொல்லுகிறார்கள் என்றால் இந்த வரலாறு மீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு கதையாக கேட்டுவிட்டு போவதற்காக அல்ல, இது ஒரு இகாமத்துல் ஹுஜ்ஜா. இகாமத்துல் ஹுஜ்ஜா என்றால் இந்த தகவல் யாரிடமெல்லாம் கிடைக்கிறதோ அவர்கள் இந்த வாழ்க்கையில் இருந்து படிப்பினை பெறாமல் வெறுமனை கதை கேட்டு விட்டு செல்கிறவர்களாக இருந்தால் இவர்களுக்கு மௌத் இருக்கிறது, மறுமை இருக்கிறது, மறுமையில விசாரணை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் விசாரிப்பான். அந்த நேரத்தில் இந்த தகவல் உன்னிடம் வந்ததா இல்லையா என்று கேட்கும் போது இல்லை என்று சொல்ல முடியாது. எனவே கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தொழுது விட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். இது புத்தாடை அணிவது என்பது நம்முடைய பெருநாளை வெளிப்படுத்துவதற்காக. ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய பின்னால் வரக்கூடிய 3 நாட்களும் உண்டு குடித்து மகிழ்ச்சியாக இருப்பதற்குரியது. ஆனால் இஸ்லாமிய சட்டங்களை மீறுவதற்காக அல்ல. பெருநாள் என்கிற பெயரில் ஜாஹிலியத்துகளை அரங்கேற்றுவதற்காக அல்ல. பெருநாள் என்கிற பெயரில் ஹராமாக சம்பாதிப்பதற்காக அல்ல. பெருநாள் என்கிற பெயரில் வீண் விரயம் செய்வதற்காகவும் ஆடம்பரங்களில் ஈடுபடுவதற்காகவும் அல்ல என்பதை யாரெல்லாம் புரிந்து கொள்கிறார்களோ, யாரெல்லாம் இதை புரிந்து கொண்டு நான் அதற்கேற்ப வாழ வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளுங்கள், நிறைய பாக்கியம் பெற்றவர்கள். அதற்கு மாற்றமாக மனோ இச்சை சொல்லுகிற முறையில் நான் வாழ்வேன் என்ற நிலைப்பாட்டோடு எனக்கென்று ஒரு போலீஸ் இருக்கிறது, நான் நினைத்தபடி வாழ்வேன், என்னிடம் காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது, சண்டித்தனம் இருக்கிறது, நான் நினைத்ததை எல்லாம் செய்வேன் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ இது யாருக்கும் பிரச்சனை அல்ல. ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸா. அவர் தன்னைத்தான் நொந்து கொள்ள வேண்டும், தொழாதவர் அவரைத்தான் நொந்து கொள்ள வேண்டும். தொழுகைக்காக அழைக்கிறவர்களை அவர் தோற்கடித்து விட்டதாக நினைத்தால் அவர் ஒரு முட்டாள். ஹராம்களை செய்யாதீர்கள் என்று சொல்லும் போது அதை தாண்டி ஹராத்தை செய்துவிட்டு பெருமை அடித்தால் நான் வெற்றி அடைந்து விட்டேன், இவர்கள் எல்லாம் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்று நினைத்தால் இவரை விட மிகப்பெரிய முட்டாள் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை மிக குறுகியது, மிக சொற்ப காலம்தான் இந்த உலகத்தில் நாம் வாழப்போகிறோம் என்பது எல்லோருக்குமே நன்றாக தெரியும். நமக்கு மௌத் இருக்கிறது என்பதையும் நாம் எல்லோரும் கண்களால் பார்க்கிறோம். அதே நேரத்தில் மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை ஈமான் கொண்டிருக்கிறோம். கபருடைய வாழ்க்கை, உலகம் அழியும் என்பதை நம்பி இருக்கிறோம். அதற்கு பிறகு மஹ்ஷர் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை ஈமான் கொண்டிருக்கிறோம். மஹ்ஷரிலே அல்லாஹ் வருவான், மலக்குகள் அணி அணியாக நிற்பார்கள் என்று சூரத்துல் ஃபஜ்ரிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படி வரக்கூடிய அல்லாஹ் நம் எல்லோரிடமும் கேள்வி கேட்பான் என்பதையும் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாய்களுக்கு முத்திரையிடப்படும், கைகள் பேசும், கால்கள் சாட்சி சொல்லும் என்று குர்ஆன் சொல்லுகிற இந்த செய்தியை ஈமான் கொண்டிருக்கிறோம். எனவே இதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் அமைத்துக் கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு மாற்றமாக நடந்தால் அது அவருடைய விருப்பம். அல்லாஹ் சூரா கஹ்ஃபிலே சொல்லும் போது ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர், விரும்பினால் ஈமான் கொள்ளட்டும், விரும்பினால் அவர் நிராகரித்து விட்டு போகட்டும் என்று சொல்கிறான். ஒரு சாய்ஸை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே நாம் நல்ல முடிவை எடுக்க வேண்டும். அதற்குரிய ஒரு நல்ல தருணமாக இது அமைய வேண்டும். உதுஹியா கொடுக்கக்கூடியவர்கள் உதுஹியாவை கொடுத்து அவர்களும் உண்டு, குடும்பத்தினருக்கும் கொடுத்து, ஏழைகளுக்கும் அந்த உதுஹியாவில் இருந்து கொடுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து
நம்முடைய நல்லமல்கள் அனைத்தையும் கபூல் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.